காலையிலே எல்லோரையும் வரவழைத்து நிகழ்ச்சியை நடத்துவார். பல பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்டதைப் போல இல கணேசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன் கவிஞர் பிறைசூடன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே நீண்ட நேரம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே அவர் அடுத்த ஆண்டு அவர் மறைந்து விட்டார். அவர் எதற்காக சொல்ல வருகிறார்னா, அவர் நீண்ட நேரம் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை சொன்னார். இந்த பகுதியிலே நடத்துகிற இலக்கிய அமைப்புகளை பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லி எல்லா அமைப்புகளும் இணைந்து மிகச்சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று பாராட்டினார் பிறைசூடன் அவர்கள். அவர்களுக்கு அரசு விருது கிடைத்தது. அந்த பெருமையும் அன்றைய தினம் நாங்கள் கொண்டாடினோம். அது நம்ம பகுதிக்கு கிடைத்த ஒரு பெருமை. அதேபோல் ஐயா முகமாமணி அவர்களையும், நம்முடைய கவிஞர், நம்முடைய இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர் அரங்கநாதன் அவர்களையும் மறக்க முடியாது. பல்வேறு பணிகள் இருந்தாலும் அந்த நேரத்திலே அரங்கநாதன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே வந்து தன்னுடைய தலையை காட்டிவிட்டு ஓடிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் படைத்தவர் நம்முடைய அரங்கநாதன் அவர்கள். மாமணி அவர்கள் சொல்லுவார், பொங்கல் விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டே வருவேன். காரணம், பாரதராஜா ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற காரணம்தான். அவர் மாமணி அவர்களுடைய எண்ணம் இன்றைய தினம் ஈடேறிருக்கிறது என்று நினைக்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அரங்கிலே அதை நடத்த வேண்டும் என்று கேட்டவுடனே இந்த பள்ளியினுடைய தாளாளர், இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்தேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இந்த பள்ளியினுடைய மொழி வாழ்த்து பாடலே செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற பாடல்தான் என்பதை சொல்கிற போது மனம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், எந்த அரசு பள்ளியிலும் அல்லது பள்ளிகளிலும் இந்த பாடல் மொழி வாழ்த்து பாடலாக இடம்பெறவில்லை. இந்த பள்ளியில் மட்டுமே அது இடம்பெறுகிறது என்று சொல்கிற போது இந்த பள்ளியினுடைய தாளாளரை நாம் புகழாமல் இருக்க முடியாது. இறைவாழ்த்தாக வைத்திருக்கிறார்கள். அவர் வந்து புதுமை பொங்கல் என்று சொன்னால் அவர் சமயம் கடந்து பட்டுக்கோட்டையை நேசிக்கிற அந்த தன்மையை பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் மே முதல் நாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் விழாவினையும் அவர் ஏற்பாடு செய்து அதற்குரிய முழு பொறுப்பையும் ஏற்று செயல்படுகிறார். இந்த ஆண்டு ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதாவது 23ஆம் ஆண்டிலே கண்ணதாசன் விழாவையும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதையும் ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார். அதற்கு உறுதுணையாக நம்முடைய தெய்வ கணபதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கலைவாணன் டிகேஎஸ் கலைவாணன் அவர்கள் வந்து இங்கே உரையாற்றினார்கள். ஆகவே இந்த பள்ளி ஒரு இலக்கிய பள்ளியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் பாரதராஜாவும் நம்முடைய தெய்வ கணபதியும் தான் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் பாராட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும்தான் உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. கையும் காலும்தான் உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை. அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே
வாழ்ந்திருப்போம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். அனைவருக்கும் வணக்கம். பொங்கலிட்டு மங்களமாய் பூசிப்போம் பூசிப்போம், தைத்திங்களிலே பொங்கலிட்டு பூரிப்போம் பூரிப்போம். ஆதி பகவனே அருளிற்கு தோற்றமாய் ஆதலால் சூரியனின் அருவினையை போற்றுவோம். அன்புடனே சர்க்கரை பொங்கலிட்டு படைப்போம், அவனது பெருங்கருணை ஜோதியை துதிப்போம். இல்லறத்தை பேணி இரிய விருந்தளிப்போம், நம்முழவு தொழிலை நற்துணையாய் மதிப்போம். தொமுலக மக்களின் உணவு பஞ்சம் போக்கிடும், வல்லமை சார் உழவரின் வறுமை நோயை நீக்குவோம். ஊக்கமாய் உழுதிடவே உதவுகின்ற மாட்டிற்கும், அக்கணில் நமக்களிக்கும் அழகு வண்டி மாட்டுக்கும், அரும்பால் பொழி பசுக்கள் அரிய கால்நடைகளுக்கும் நறுமண பொங்கலிட்டு நன்றி மாலை சூட்டுவோம். உலகத்தின் தலைமை உயிர் தொழில் உழவாம், பல பல தொழில்கள் இங்கே பக்க கிளைகளாம். நலம் தரும் தொழில் உழவே நீர் ஆணில் வேறாம், வரம் வந்தே வேளாண்மை தொழிலிடனை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிஞர் சு. செல்லையா அவர்கள். கலையான ஓவியத்தை கைநுனியில் கொண்டவரே, சிலை எனவே கருதும்படி சீர்மையின் ஓவியரா, கலைகட்டும் கவிதையினை கன்னி தமிழில் கொடுப்பவராம், கவியினது சுவையினையே சுவைத்திடவே வாருமையா செல்லையா அவர்களே. ஆண்டோர்க்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் குறிப்பாக அவர்களுக்கு வணக்கத்தையும் அவர்களுக்கு வணக்கத்தையும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விதை திங்கே நமக்கு நல்கும் நாம் முன்ன உழைக்கின்ற உழவன் வாழ்வோம். பலமற்ற மண் வீட்டின் மேலே கூடை பருகுவதோ கலையத்தே கம்பம் கூடை. காலையிலே கலப்பையுடன் எருவை பூட்டி கதிரமனார் எழுமுன்னே உழவை நாட்டி வேலையிலே இருக்கின்ற விதைகள் பூங்கி பின்னும் நீர் பாய்கிறது மண்ணை நீங்கி கேளையதன் கைகளினை மறைத்து கட்டி சிறுவயலில் பெண்டிரிகள் நடவை நட்டு நாளை அவள் களையெடுக்க உலகம் மேலும் நன்னிறத்தை இறைக்கின்றான் பயிருக்கின்றேன். இரவு பகல் பாராதே கதிர் வளர்த்து இளையுடுக்கே இளங்கதிரும் புன்னகைக்க உறவுடனே அதை பார்த்து உச்சி மூண்டு உயர்ந்திட்ட கதிருக்கு மருந்தடித்து பறந்திட்ட பூச்சிகளை கொண்டளித்து பக்குவமாய் கதிர்முற்றி தலையும் சாய திறமுடனே அதையறுக்க நாளும் பார்த்து திறமுடனே அவன் இருந்தான் குடிசெய்தனே. காலையிலே கதிரறுத்து கொண்டு சென்று களத்திலே கொண்டடித்து தூற்றி மேலும் மாலையிலே சாக்கெடுத்து முட்டை கட்டி வண்டியிலே ஏற்றியதை சொல்ல எண்ணும் வேளையிலே புயலோடு மழையும் காற்றும் வீசிடவே வெள்ளமதும் நிலத்தே பாய ஏழையவன் ஆசைகள் எல்லாம் நிற்க ஏரியுமே மேலும்தான் உடைந்ததாங்கே. நிறைவாக ஒற்றையில் கோவணம் கட்டிய குலமகனும் பற்றால் உழைக்கும் பயனுண்டோ, வெற்றால் உழுவான் விதைப்பான் அறுப்பான் பிறகோ அழுவானே கூடிச் சென்றான். நன்றி, வணக்கம்.